வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பௌர்ணமி நடந்த 2 நாட்களில் பாத்தீங்கன்னா, இந்த துளராசி நேயர்களுக்கு கிரக மாற்றத்தினால பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களான பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அந்த ஒரு விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களாக இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது மீண்டும் பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்களாக காணப்பட போகின்றதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமான பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. பௌர்ணமி முடிந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயங்களானது நடந்தே தீரும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளராசி என்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஏற்பட்ட மாற்றங்கள்ல இருந்து இப்பொழுது இந்த பௌர்ணமி முடிந்த பிறகு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சப்தமஸ்தானத்துல இருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது விரயஸ்தானம், தனமக்கு ஸ்தானம், சுகஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். இந்த காலகட்டங்களில் சமூகத்தில் உயர்ந்தோரினுடைய நட்பானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும். குடும்பத்தில் குதூகலங்கள் நிறையும். அதேபோல் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்களும் இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனமாறி மீண்டும் உங்களுடன் நட்பு பழக தொடங்குவார்கள். அதே போல கடினமான காரியங்களையுமே சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடனை திருப்பி செலுத்துவார்கள். அதே போல வசதி படைத்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஆவார்கள். உங்களுடைய எளிமையான பேச்சினால அனைவரையுமே நீங்கள் கவர்வீர்கள். சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாகவே உயரும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கும். புதிய சூழ்நிலைகளில் வாழ நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல தொழிலாளர்களுக்கு சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். வருமானங்களும் உயரும். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். அதே போல குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது நடக்கும். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள். அதே போல ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலமாக உங்களுக்கு உபரி வருமானங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே காணப்படும். இதனால சேமிப்புகளும் உயரும். வேலைகளில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும். பெற்றோர் தக்க சமயத்தில் உதவுவார்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்துக் கொள்வீர்கள். ஆனாலுமே நண்பர்கள் உங்கள் மீதுள்ள பொறாமையினால பகைமையும் பாராட்டுவார்கள். அதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். அதே போல தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். பழைய வழக்குகள் முடிவதில் காலதாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும். மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானங்களும் கிடைக்கும். உங்களின் செயல்களை நீங்கள் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா சரியாக செய்து முடித்து விடுவீர்கள். தற்போது வசிக்கக்கூடிய வீட்டையும் நீங்கள் புதுப்பிப்பீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். புதியவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதே போல தெய்வ வழிபாடுகளில் மனமும் ஈடுபடும். புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும். ஆடம்பர கேளிக்கைகளில் குடும்பத்தாருடன் பங்கேற்று மகிழ்வீர்கள். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் செய்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளையுமே நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடிகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு குறையும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள். மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிப்பார்கள். உங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது சுமூகமாகவே முடியும். கூட்டாளிகள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவார்கள். புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தையும் நீங்கள் பெருக்கலாம். போட்டிகளை சாதனையாக நீங்கள் சமாளிப்பீர்கள். வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகளை செய்ய நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில முக்கிய பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள். முக்கிய பிரச்சனைகளில் நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம்.
அதே போல புதிய முயற்சிகளையும் நீங்கள் இப்பொழுது தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான ஒரு திருப்பங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகிறது. அதே போல பாராட்டும் பணமும் ஒருங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சக கலைஞர்களின் மூலமாக உங்களை பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுடைய நலனில் அக்கறையும் செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமைகள் பார்த்தீங்கன்னா சுமாராகவே இருக்கும். அதனால நிதானத்துடன் நீங்கள் செயல்படணும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனங்கள் தேவை. மற்றபடி பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அடையும். அதேபோல் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வெளி விளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்து கொண்டு முன்னேறவும். அதே போல ஆசிரியர்களினுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக அமையும். அதே போல் உங்களுடைய விருப்பங்களானது இப்பொழுது கைகூடும். நண்பர்களுடைய மத்தியிலையும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பண வரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது நடக்க சிறிது கால தாமதங்களும் ஆகலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் பெறுவார்கள். மேலதிகாரிகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்கள் கிரக மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் கூடும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். அதே போல நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பண வரவுகளானது இப்பொழுது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த தகவலும் வரும். அக்கம் பக்கத்தினருடன் நீங்கள் பழகும்போது கவனமாக பழகுவது நல்லது. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தல் நன்மை தரும். நற்பெயரும் கீர்த்தியும் சேரும். பொருளாதார வசதிகளானது பெருகவும் வாய்ப்பான காலங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல சிலருக்கு புதிய சொத்துக்களானது வாங்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வாய்ப்புகளானது தேடி வரப்போகிறது. அவற்றை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும். பண வரவுகளும் உண்டாகும். அதே போல எதிர்பார்த்த நற்செய்திகளானது உங்களை தேடி வரலாம். அதேபோல் பதவி உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வுனால மக்களுக்கு நன்மைகள் செய்து மனமகிழ்வீர்கள். அதே போல பண விஷயங்களை கவனமாக கையாள்வது நன்மையை தரும். விற்பனையின் போது கவனங்கள் உங்களுக்கு தேவை. சக ஊழியர்களுடன் பழகும் போதும் கவனங்கள் அவசியம். வேலைகள் உங்களுக்கு எளிமையாக தோன்றும். விருது கேளிக்கைகளில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள். நிதானமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய ராசியில ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்து வந்த சுக்கிரன் இனி உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால தனஸ்தான சுக்கிரனால பண வருவாயானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே காதல் பார்த்தீங்கன்னா உணர்வுகள் அதிகரிக்க போகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கல்யாணங்களும் கூடி வரும். சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று செந்தூரம் வாங்கி தந்து வழிபட மேலும் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்கள் செய்துக்கோங்க. இந்த ஒரு மே மாதத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு, அதாவது பௌர்ணமி முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொருவருக்குமே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த நட்சத்திர வாரிசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் முன்னாடியே வருதோ அதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு அதிலிருந்து எப்படி விடைபெறணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க. அதே போல் இந்த ஒரு பரிகாரத்தை சனிக்கிழமை அன்று செய்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. அதே போல் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.